அபிநயாட்ட மேஜிக் வால் ரெப்ரசன்டேஷனில் சில முக்கியமான தரவுகளை நம்ம பார்க்கலாம். அதில் குறிப்பாக ஓபிசி டாமினண்ட்டாக இருக்கிற தொகுதிகள், அதே போல் தலித் அதிகமாக பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள், அதேபோல் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்க தொகுதிகள், இந்த மூன்றையும் பார்த்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அதையும் பார்த்துலாம். அபிநயா, அந்த தொகுதிகளுடைய நிலவரம் என்ன மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும்? திரு கார்த்திகை செல்வன், நம்ம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மராத்தா அவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது முக்கிய பேசு பொருளானது. ஆனா அதன் அடிப்படையில் மராத்தா வர்சஸ் ஓபிசி அப்படின்ற ஒரு சூழல் மகாராஷ்டிராவில் உருவானுச்சு அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டது. அப்போ ஓபிசி வாக்குகளில் பாஜக அதிகமான கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்க இருக்க இந்த எண்ணிக்கை அப்படின்றதும் அப்படியா தான் வந்திருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு 59 இடங்கள்ல முன்னிலை கிடைச்சிருக்கு, இந்தியா கூட்டணிக்கு 31 இடங்கள்ல முன்னிலை கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இது முந்தைய தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதே அளவிலான வித்தியாசம் இருந்தாலும் இந்த வித்தியாசம் குறைஞ்சிருக்குனாலும் என்டிஏ கூட்டணிக்கான அந்த ஆதரவு என்பது ஓபிசி டாமினன்ட் சீட்ஸ்ல அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இதுவே தலித் சீட்ஸ் அதுவும் முக்கியமா ஒண்ணா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப ஜார்க்கண்ட்ல ட்ரைபல் சீட்ஸ்ல காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கவனம் செலுத்துறாங்க, மகாராஷ்டிரால மராத்தியரோட வாக்குகள்ல கவனம் செலுத்துறாங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிரான வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுல பாஜக கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில தலித் சீட்ஸ் அந்த இடங்களை பார்க்கும்போது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்கு. 18 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி முன்னிலை வகிக்கிறாங்க, இந்தியா கூட்டணி 11 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. சோ ஒப்பிட்டு பார்க்கும்போது அது குறைவாகத்தான் இருக்கு இந்தியா கூட்டணிக்கு பாஜகவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படின்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினரோட வாக்குகள்ல இந்தியா கூட்டணி அதிகம் கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட மகாராஷ்டிராவில் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரத்தின் அடிப்படையில் என்டிஏ கூட்டணிக்கு 19, இந்தியா கூட்டணிக்கு 18, இதுல தான் அந்த வித்தியாசம் குறைவா இருக்கு. ஆனா இதுலயும் என்டிஏ கூட்டணி அதிகமா இருக்கு இப்ப இருக்கிற இந்த ட்ரெண்டின் அடிப்படையில் பார்க்கும்போது. நன்றி அபிநயா, பேசலாம். ஷபீர், மூன்று செக்மெண்ட்ஸை நம்ம அதுக்கு முன்னாடி திரு அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, நான் பேசுகிறோம், அவருடைய முதல்கட்ட கருத்தை கேட்கலாம். மகாராஷ்டிராவில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் எண்ணிக்கையிலான ஒரு முன்னிலையில் இருக்கிறாங்க. ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடியதை பார்க்குறோம். ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுல உங்கள் பார்வை என்ன? மகாராஷ்டிரா தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோம் திரு அருண், அடுத்ததாக ஜார்க்கண்டுக்கு போக போகிறோம். உங்கள் பார்வை என்ன மகாராஷ்டிராவில்? எஸ், இல்லை, மகாராஷ்டிராவை பொறுத்த வரையில் இவ்வளவு தில்லுமுள்ளுகள் கட்சிகளை உடைச்சது பாஜக, மோடி அரசே தேசியவாத காங்கிரஸை உடைச்சது, சிவசேனாவை உடைச்சது. அது எந்த அளவுக்கு பொதுவாக மக்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்வு இருந்தது என்பது கடந்த மக்களவை தேர்தலில் வெளிப்பட்டது. அதிக இடங்களில் தேசிய ஜனநாயக முன்னணி தான், காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி தான் வெற்றி பெற்றது என்பதை நாம் அறிவோம். ஆனா இப்ப பார்த்தா நிலைமை தலைகீழாய். இதுக்கு என்ன காரணம்? இப்ப இங்க நண்பர்கள் பேசியதெல்லாம் நான் கேட்டேன். அவங்க கூறிய காரணங்கள் இருக்கும், நான் மறுக்கல. ஆனா எனக்கு படுவது இந்த பிளவு வேலைகள், உடைக்கிற சதிகள், இவற்றையெல்லாம் மீறி மக்களை தங்களுக்கு வாக்களிக்குமாறு செய்திருக்கிறது அந்த பாஜகவும், உடைப்பில் வந்த தேசிய காங்கிரஸ் பிரிவும், உடைப்பில் வந்த சிவசேனா பிரிவும். அப்ப எதை வச்சு அவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு என்னுடைய பார்வை மதவெறி பிரச்சாரம் பிரதமர் தலைமையிலே நடந்துச்சு. இன்றைக்கு ஊடகங்கள்லாம் அந்த செய்தி 2-3 நாளுக்கு முன்னாடி வந்துச்சு. எப்படி மகாராஷ்டிராவில் பரப்புரை நடத்தியது பாஜக தலைமையிலான முன்னணி, மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கசப்புணர்வை, பகை உணர்வை உருவாக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான ஆங்கில நாளேடு என்ன சொல்லுச்சுன்னா, 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த பகை உணர்வு உங்களுக்கு தெரியும், 1992ல. அதற்கு பிறகு அந்த மாதிரி ஒண்ணு ஏற்படல, பெரிய அளவுக்கு ஒரு சுமூகமான வாழ்வு. ஆனா இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் காரணமாக எனக்கெல்லாம், அந்த கட்டுரையாளர் சொல்றாரு, எனக்கெல்லாம் என்ன கவலையாக இருக்கிறது என்றால், மீண்டும் அத்தகைய வெறுப்புணர்வும் பகை உணர்வையும் கிளப்பி விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு நீடிக்க போகுதோ என்று கவலையாக இருக்கு என்றுதான் அதை ஆரம்பிச்சிருப்பார். அதுல அவர் சில உதாரணங்கள் கொடுக்கிறார். எப்படி என்றால், உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அங்க ஒரு கோயில், அது பொதுவாக இந்த மாதிரியான மதவெறி பிரச்சாரத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளாத ஒரு அருமையான கோயில் என்று அதனுடைய வரலாறுன்னு சொல்லிவிட்டு, அந்த கோயில வக்ஃபோர்டு கேட்குது தன்னுடைய இடம் என்று போய் பிரச்சாரம். வக்ஃபு வாரியம் தெளிவா ஐயா, நாங்க அதை கேட்கவே இல்லையா. ஆனா இவங்க மறுப்பு சொல்வதற்கு முன்பு
அது விமானத்துல பறந்து போயிடுச்சு, சரி. மறுபுறை கட்ட வண்டியில வர்றதுக்குள்ள என்று அவர் எழுதுறாரு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஆகவே இத்தகைய பரப்புரைகள், அப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு சொல்லாடலை உருவாக்குனாங்க. நாம் ஒன்றுபட்டு இருக்காவிட்டால் நாம் கொல்லப்படுவோம் என்கிற மாதிரியான ஒரு சொல்லாடல். அதுக்கு பரவாயில்ல, தேசிய நம்முடைய தேர்தல் ஆணைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டான். உடனே பிரதம மந்திரி அதை நாசுக்கா மாத்தி, நாம் ஒன்றுபட்டால்தான் நாம் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாத்தினாராம். கொல்லப்படுவோங்கிறதுக்கு பதிலா. அப்ப இதெல்லாம் அந்த பத்திரிகை உதாரணமா பற்றின விமர்சனங்கள் வைக்கிறீங்க. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறார் திரு அருணன். நம்ம டேட்டாஸ்ல பார்த்துட்டு பேசலாம். திரு ஜவஹர் விடைபெற வேண்டி இருக்குது. நான் அவருடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு ஜவஹர், 3 எண்ணிக்கைகள் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி டேட்டாவா. ஓபிசி, அதே போல பட்டியலின மக்கள், இஸ்லாமிய மக்கள், அவர்களுடைய இடங்கள் அப்படிங்கிறதுல பெரும்பளவுக்கு அது ஒரு இந்தியா கூட்டணி நம்பிக்கையாக இருந்த இடங்கள் தான். அங்கேயுமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முன்னிலை வைக்கிறதுனா எப்படி பார்க்குறீங்க? உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். அண்ட் தாராவியில் 2-2ன்னு இருக்கு. தமிழருடைய வாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? திரு கேப்டன் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டவருடைய முன்னிலையும் இருக்கிறது. எஸ், உங்கள் நிறைவு கருத்தை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் விடைபெறலாம். எஸ், ஓபிசி இஸ்லாமிய ஓட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முக்கியமான அளவுல இப்போதைக்கு கணக்கு இப்போ இருக்க ட்ரெண்ட்ஸை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் முழு ஆதரவு கொடுத்த மாதிரி இப்போதைக்கு கிளியர் ஆகுது. இப்போ லாட்கி பஹன் யோஜனாவும் இருக்கலாம், மற்றபடி நிறைய ஸ்கீம்ஸும் இருக்கலாம். அதனால அது ஒரு முக்கியமான காரணத்தினாலதான் இவங்க இவ்வளவுக்குள்ள ஒரு லீடிங்ல இப்போதைக்கு இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 தொகுதி, அதாவது யாருமே எதிர்பார்க்காத தொகுதி இதுவரை வந்திருக்காங்க. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஓபிசியும் சரி, மராட்டாவும் சரி, இஸ்லாமியும் சரி, மற்ற எல்லாமே ஒரு அந்தந்த காஸ்ட்காரங்க அவங்க பாரதிய ஜனதா கூட்டணி. அதே மாதிரி மும்பைல உள்ளது தாராவி பகுதியும் சரி, சைன் கொல்லிவடா பகுதி, அதே மாதிரி செம்பூர், முலுண்ட், இந்த மாதிரி சில ஏரியாக்கள்ல தமிழ் வாக்காளருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றாங்க. கேப்டன் தமிழ்செல்வம், அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி சைன் கொல்லிவாடாக்குள்ள வேட்பாளர் இப்போ லீடிங்ல இருக்காங்க. அவங்க ஏற்கனவே 2 வாட்டி ஜெயிச்சனால அவங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் இருக்கு. ஏன்னா அவங்க மேல ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தாராவில் இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும் போது சிவசேனாவோட சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் சஞ்சய் ராவத் பேசிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த தோல்வி ஜீர்ணம் ஆகாத மாதிரி அவங்க பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மகாராஷ்டிராவுக்குள்ள மக்களுக்குள்ள வாக்களிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு பெரிய சதி நடந்திருக்கு, ஏதோ ஒரு பெருசு நடந்திருக்கு. ஏன்னா அடானி கௌதம் அடானி ஏற்கனவே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது அஜித் பவார் அதை பத்தி பேசியிருக்காங்க. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்ன, அதாவது US கோர்ட்ல வாரன்சி இஷ்யூ ஆயிருக்கு. அவங்க கண்டிப்பான முறையில கௌதம் அடானி ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க இந்த ஃபுல்லா ஒரு தேர்தல. இப்போ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்ன சஞ்சய் ராவத் பேசியிருக்காங்க.